நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, 25க்கு 38 ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவர் சொன்ன அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது. அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 25க்கு பதிலாக ஒரு அடி சேர்த்து 26 அகலத்தில் போட்டிருக்கேன். அது மேற்கு சைடு கிழக்கு சைடும். 38 கேட்டார், 38 வைக்கக்கூடாது. அதனால் ஒரு அடி குறைச்சி நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சைடும் வடக்கு சைடும் 37 போட்டிருக்கேன். இந்த வீட்டுக்கு மெயின் வாசல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு. இந்த இடம் வந்து 10 வந்துடும். அதாவது வடக்கால சைடு 10 வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஹாலு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 23.75 வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24 அடி நீளம். ஒரு 3 இன்ச்சு தான் கம்மி. அதாவது பார்த்திங்கன்னா 23.75 வந்துடும். இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 13 ஹாலுடைய அளவு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கால சைடு வந்து 11, மேற்கால சைடு வந்து பார்த்திங்கன்னா 8 வந்துடும். இந்த பெட்ரூமுக்கு இதுதான் வந்து பாத்ரூமு. நான் டாய்லெட்னு எழுத மறந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டாய்லெட்டு. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் வந்து டாய்லெட் வச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா 8 தெற்கால சைடு, கிழக்கால சைடு வந்து பார்த்திங்கன்னா 4.5 வந்துடும். இந்த பெட்ரூமுக்கு இதுதான் வந்து டாய்லெட்டு. இங்கே வந்து கிச்சனுக்கு போகிறது வந்து ஹாலிலேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணால் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 8.3 அதேமாரி தான் சேம் சதுரமாக இருக்கும். நம்ம பிளான் வந்து நீளமாக தெரியும். இந்த சைடு கிழக்கால சைடு வந்து பார்த்திங்கன்னா 8 தான் வரும். மேற்கால சைடு கிழக்கால சைடு 8 தான் வரும். பெட்ரூமுக்கு போகிறதுக்கு இது மெயின் வழி. அதாவது ஹாலிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி ரைட் சைடு கட் பண்ணால் பெட்ரூமு, லெஃப்ட் சைடு கட் பண்ணால் கிச்சனு. இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிற ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து 6 வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 8.5 வரும். அதாவது லென்த்து வரும் படிக்கிட்டு. அது மேஸ்திரிங்களுக்கு தெரியும். இந்த படிக்கிட்டு இந்த இடத்துல இழுப்பாங்க, இன்னும் இந்த சைடு இழுத்துக்கலாம். மேலே உங்களுக்கு டெரஸாக மேலே ஹெட்ரூம் படி ரூம் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்லை வீட்டோட அவுட்டரில் வந்து படி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நம்மளோட இந்த இடம் வந்து போர்ட்டிகல் மாதிரி பண்ணிட்டு படி அவுட்டரில் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். அவுட்டரில் இருக்க மாதிரி பண்ணால் மழை பெஞ்சா தண்ணி இங்கே வரும். இல்லை அப்படின்னா நம்ம மேலே டெரஸ் மாரி ஹெட்ரூம் ஒன்று போட்டுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து தொடர்ந்து சேனலில் வந்து ஹவுஸ் பிளான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்